أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபுபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி கூறப்பட்டு வந்தது, இன்றும் கூறப்படும். ஹம்ராவுல் அசது போரை பற்றி எழுதப்பட்டுள்ளது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை அன்று உஹதில் இருந்து திரும்பி வந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமையின் ஃபஜர் நேரம் வந்ததும் ஹஸ்ரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு கொடுத்தார்கள். மேலும் அமர்ந்திருந்து ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருவதற்காக காத்திருந்தார்கள். அச்சமயம் ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் பின் அவுஃப் முஸ்னி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடியவாறு வந்தடைந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்ததும் அவர் நின்று கொண்டு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் தனது வீட்டார் சார்பாக வந்துள்ளதாக தெரிவித்தார். அன்னார் மிலலில் இருந்தபோது குறைஷியர்கள் அங்கு கூடாரம் அமைத்திருந்தார்கள் என்று கூறினார். மிலல் என்பது மக்காவின் வழியில் மதினாவிலிருந்து சுமார் 28 மைல் தொலைவில் உள்ள ஒரு இடத்தின் பெயராகும். மேலும் அவர்கள் அபு சுஃபியான் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் இவ்வாறு கூற கேட்டார்கள்: நீங்கள் எதுவும் செய்யவில்லை, நீங்கள் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், அதாவது முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி விட்டீர்கள், மேலும் வேதனை அளித்துள்ளீர்கள். பிறகு அவர்களை விட்டுவிட்டீர்கள், அழித்து விடவில்லை. அவர்களில் பெரும் மனிதர்கள் இருக்கிறார்கள், அதற்கு நிராகரிப்பாளர்கள். அந்த முஸ்லிம்களில் பல பெருமக்கள் உமக்கு நிகராக சண்டையிட ஒன்று திரள்வார்கள். எனவே திரும்பி சென்று விடுங்கள், நாங்கள் உங்களில் எஞ்சியிருக்கின்றவர்களை வேரோடு பிடுங்கி விடுவோம் என்று கூறினர். காஃபிர்களிடம் அமர்ந்திருந்த சஃப்வான் பின் உமையா இவ்விஷயத்திலிருந்து அவர்களை தடுக்க ஆரம்பித்தார். அதாவது அவர் நிராகரிப்பாளர்களிடையே அமர்ந்திருந்தார். அவர் தடுக்க ஆரம்பித்தார். மேலும் என் சமுதாயமே இவ்வாறு செய்யாதீர்கள், ஏனென்றால் அந்த மக்கள் போரிட்டு விட்டார்கள். அவர்களில் போரிட வராதவர்கள் தற்போது உங்களுக்கு எதிராக அவர்களுடன் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்று எனக்கு அச்சமுள்ளது. நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், ஏனென்றால் வெற்றி உங்களுடையதே ஆகும். ஏனென்றால் ஒருவேளை நீங்கள் திரும்பி சென்றுவிட்டால் நீங்கள் தோல்வியடைந்து விடுவீர்கள் என்ற அச்சம் எனக்கு உள்ளது என்று கூறினார். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர், உமர் ரதியல்லாஹு அன்ஹுமாவை அழைத்தார்கள். மேலும் அவர்களுக்கு இந்த முஸ்னி சஹாபியின் விஷயத்தை எடுத்துரைத்ததும் அவ்விருவரும், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமது பிள்ளைகள் மீது தாக்குதல் தொடுக்காமல் இருக்க எதிரிகளை நோக்கி செல்வோம் என்று கூறினர். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் தொழுகையை முடித்து வெளியே வந்ததும் அன்னார் மக்களை அழைத்தார்கள். மேலும் ஹஸரத் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் உங்களிடம் எதிரிகளுக்காக புறப்படுங்கள், உங்களில் முந்தைய தினம் போரில் ஈடுபட்டவர்களே புறப்பட வேண்டும், அதாவது உஹது போரில் கலந்து கொண்டவர்கள் புறப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்று கூறச் சொன்னார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தைய தினத்திலிருந்தே கட்டப்பட்டிருந்த தனது கொடியை வரவழைத்தார்கள். அது தற்போது வரை திறக்கப்பட்டிருக்கவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடியை ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்தார்கள். மேலும் ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது.
எவ்வாறு இருப்பினும் முஸ்லிம்களின் இந்த படை மதினாவிலிருந்து 8 மைல் தொலைவில் உள்ள ஹம்ராவுல் அசது என்ற இடத்தை அடைந்த போது இணை வைப்பவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. மேலும் மதினாவின்பால் திரும்பிச் செல்லும் எண்ணத்தை விட்டுவிட்டு திரும்பி மக்கா புறப்பட்டு விட்டார்கள். பனு நசீர் போர் இது ஹிஜ்ரி 4 நடைபெற்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் ஒரு சிறிய ஜமாத்துடன் பனு நசீரிடம் சென்றார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஏன் சென்றார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் கிடைக்கின்றன. எனவே ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஆமிரின் 2 கொல்லப்பட்டவர்களுக்கான ஈட்டுத் தொகையை வசூல் செய்வதற்காக சென்றிருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10க்கும் அதிகமான சஹாபிகள் இருந்தார்கள். அவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் இருந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றடைந்ததும் அவர்களிடம் பணம் பற்றி பேசியதும், யூதர்கள் அபுல் காசிமே, தாங்கள் முதலில் உணவு உண்ணுங்கள், பிறகு உங்களுடைய பணியின்பால் வருவோம் என்று கூறினர். அச்சமயம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுவற்றின் அருகில் அமர்ந்திருந்தார்கள். யூதர்கள் தங்களுக்குள் சதி திட்டம் தீட்டினார்கள். மேலும் இந்த மனிதரை, அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டுவதற்கு உங்களுக்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் கிடையாது. எனவே அன்னாரிடமிருந்து தப்பிப்பதற்கு உங்களில் யார் இந்த வீட்டின் மீது ஏறி ஒரு பெரிய கல்லை அன்னாரின் மேல் தள்ளிவிடுவார்கள் என்று கேட்டார்கள். இதற்கு யூதர்களின் ஒரு தலைவன் அம்ர் பின் ஜிஹாஷ் தான் செய்வதாக ஏற்றுக்கொண்டான். மேலும் தான் அதனை செய்ய தயார் என்றும் கூறினான். ஆனால் அதே சமயம் சலாம் பின் முஷ்கம் என்ற பெயருடைய மற்றுமொரு யூத தலைவன் அந்த நோக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தான். மேலும் இச்செயலை ஒருபோதும் செய்யாதீர்கள், இறைவன் மீது ஆணையாக நீங்கள் செய்வது தொடர்பாக அன்னாருக்கு நிச்சயம் தகவல் கிடைத்துவிடும். மேலும் இவ்விஷயம் உடன்படிக்கையை முறிப்பதாகும், நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உடன்படிக்கை இருக்கின்றது என்று கூறினான். பிறகு அந்த மனிதன் மேற்பகுதியை அடைந்தான். அதாவது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பெரிய கல்லை தள்ளிவிடச் சென்றவன் மேற்பகுதியை அடைந்ததும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து அந்த சதி திட்டம் தொடர்பாக தகவல் கிடைத்தது. அல்லாஹு தஆலா யூதர்கள் என்ன செய்ய விரும்புகிறார்கள் என்பது குறித்து அன்னாருக்கு தகவல் தெரிவித்தான். அன்னார் உடனடியாக தனது இடத்திலிருந்து எழுந்து தன்னுடன் இருந்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு அன்னாருக்கு ஏதோ பணி இருப்பது போன்று அங்கிருந்து சென்று புறப்பட்டு விட்டார்கள். பின்னர் விரைவிலேயே அங்கிருந்து திரும்பி வந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தடைந்த பிறகு ஹஸ்ரத் முஹம்மது பின் முசல்லமா அவர்களை பனு நசீருக்கு அருகில் அனுப்பி வைத்தார்கள். நகரத்தில் இருந்து, அதாவது மதீனாவில் இருந்து வெளியேறி விடுங்கள் என்று தூது அனுப்பினார்கள். நீங்கள் எனது நகரில் இருக்க முடியாது, ஏனென்றால் நீங்கள் திட்டம் தீட்டியுள்ளீர்கள், அது துரோகமாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். மேலும் நாங்கள் எங்கள் நாட்டினை ஒருபோதும் விட்டு செல்ல மாட்டோம் என்று கூறினார்கள். இந்த செய்தி கேட்டு முஸ்லிம்கள் போர் செய்ய ஆயத்தமாகினர். அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று கூடிய பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீரை நோக்கி புறப்பட்டார்கள். போர்க்கொடியை ஹஸரத் அலி அவர்கள் ஏந்தினார்கள். ரசூலே கரீம் அவர்கள் அவர்களது கோட்டைகளை கைப்பற்றினார்கள். மேலும் அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் வரவில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நசீரை நோக்கி படையெடுத்து சென்றதும் இஷாவுக்கு பிறகு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 10 தோழர்களுடன் தனது வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். அச்சமயம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய படையின் பொறுப்பை ஒரு அறிவிப்பின் கீழ் ஹஸரத் அலி அவர்களிடம் ஒப்படைத்து இருந்தார்கள். மற்றொரு அறிவிப்பில் அந்த பொறுப்பினை ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள் என்று உள்ளது. ஒருபுறம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக சுற்றி வளைத்தார்கள். மறுபுறம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளங்களில், அதாவது யூதர்களின் உள்ளங்களில் முஸ்லிம்கள் மீது திகில் உணர்வை ஏற்படுத்தினான். இறுதியில் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களை விட்டுவிடவும் ஆயுதங்களை தவிர ஒட்டகங்களில் கொண்டு செல்ல இயன்ற மற்ற அனைத்து பொருள்களுடனும் நாட்டை விட்டும் வெளியேறும் நிபந்தனையுடன் மன்னித்து விடுங்கள் என்று விண்ணப்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த நிபந்தனையை, விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் அவர்களை
15 நாட்கள் வரை முற்றுகையிட்டு இருந்தார்கள். இத்தனைக்கும் சில அறிவிப்புகளில் நாட்களின் எண்ணிக்கையில் கருத்து வேறுபாடு உள்ளது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரின் அனுமதியுடன் பனு நசீரில் இருந்து பெறப்பட்ட போர் செல்வங்கள் அனைத்தையும் முஹாஜிர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்சார் கூட்டமே, அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்று கூறினார்கள். பத்ருல் மௌஇத் போர் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடந்ததாகும். இந்த போருக்கான காரணம் யாதெனில், அபு சுஃபியான் பின் ஹர்பு உஹது போரில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது உரத்த குரலில், அடுத்த ஆண்டு எங்களுக்கும் உங்களுக்கும் பத்ரு சுஃப்ரா என்ற இடத்தில் சந்திப்பு ஏற்படும், நாங்கள் அங்கு போரிடுவோம் என்று கூறினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் ஃபாரூக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், இன்ஷா அல்லாஹ் என்று அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள். அத்தோடு மக்கள் பிரிந்து சென்றார்கள். குறைஷியர்கள் திரும்பி வந்தனர். மேலும் அவர்கள் தங்களது மக்களிடம் இந்த வாக்குறுதி தொடர்பாக கூறினார்கள். பத்ரு என்ற இடம் மக்கா மற்றும் மதினாவிற்கு இடையில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற கிணறு ஆகும். பத்ரு மதீனாவுக்கு தென்மேற்கில் 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது. அறிவீனத்தின் காலகட்டத்தில் அவ்விடத்தில் ஒவ்வொரு வருடமும் தில் கஅதாவின் முதல் 8 நாளிலிருந்து தில் கஅதாவின் முதல் நாளிலிருந்து 8 தினங்கள் வரை ஒரு பெரிய திருவிழா நடத்தப்பட்டு வந்தது. எவ்வாறு இருப்பினும் வாக்குறுதிக்கு ஏற்ப நாட்கள் நெருங்கி வர வர அபு சுஃபியான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து புறப்படுவதை விரும்பாமல் இருந்தார். அவருக்கு அச்சம் ஏற்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட நாட்களில் அன்னாருடன் சந்திப்பு ஏற்பட வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். அபு சுஃபியான் தான் ஒரு பெரும் படையை திரட்டிக்கொண்டு அன்னார் மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தம் மேற்கொண்டுள்ளார் என்ற விஷயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்போதுதான் இந்த செய்தி மதீனாவாசிகள் வரை சென்றடையும். மேலும் அரேபியாவின் மூலை முடுக்கெல்லாம் அவர்கள் ஒரு பெரும் படையை ஒன்று திரட்டுகிறார்கள் என்ற செய்தி பரவ வேண்டும் என்றும் முஸ்லிம்களுக்கு இதனால் அச்சம் ஏற்பட வேண்டும் என்றும் நினைத்திருந்தார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹஸரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா தன்னுடைய மார்க்கத்துக்கு வெற்றியை வழங்குவான், தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் வழங்குவான். நாம் சமுதாயத்துடன் வாக்குறுதி கொடுத்து இருக்கிறோம். மேலும் நாம் அதற்கு மாற்றமாக நடப்பதை விரும்பவில்லை. அவர்கள், அதாவது நிராகரிப்பாளர்கள், அதனை கோழைத்தனமாக கருதுவார்கள் என்றால் தாங்கள் வாக்குறுதிக்கு ஏற்ப படையெடுத்து செல்லுங்கள். இறைவன் மீது ஆணையாக நிச்சயமாக அதில் நன்மை இருக்கின்றது என்று கூறினார்கள். இந்த உணர்ச்சியின் வெளிப்பாட்டை எண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் பற்றி தெரிய வந்தபோது, அதாவது அபு சுஃபியான் போன்றோருடைய படையின் ஆயத்தம் பற்றி தெரிய வந்தபோது, அன்னார் ஹஸரத் அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை தனக்கு பின் மதீனாவின் அமீராக நியமித்தார்கள். ஒரு அறிவிப்பிற்கு ஏற்ப அப்துல்லா பின் அபீ பின் சுலூலை அமீராக நியமித்தார்கள் என்றும் வந்துள்ளது. மேலும் தனது கொடியை ஹஸரத் அலி அவர்களுக்கு வழங்கினார்கள். மேலும் முஸ்லிம்களுடன் பதரை நோக்கி புறப்பட்டார்கள். அன்னாருடன் 1500 முஸ்லிம்கள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் பதர் மைதானத்தில் நடத்தப்படும் திருவிழாவில் பொருட்களை வாங்கினார்கள். மேலும் வியாபாரத்தில் பெரும் லாபம் ஏற்பட்டது. மேலும் 8 நாட்கள் தங்கியிருந்த பிறகு திரும்பி மதீனா வந்தார்கள். அங்கு நடைபெற்ற திருவிழாவில் முஸ்லிம்கள் வியாபாரமும் செய்தார்கள். ஒருவேளை போர் நடைபெற்றிருந்தால் அதுவும் நடந்திருக்கும். ஆனால் ஒருவேளை நடக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் வியாபாரமாவது அங்கு நடக்கட்டுமே. இதனால் முஸ்லிம்களுக்கு பெரும் லாபம் கிடைத்தது. பிறகு எழுதப்பட்டுள்ளது, போரில் அபு சுஃபியானை முஸ்லிம்களுக்கு அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்பதற்கான சவாலை விடுத்தான். இது குறித்து மேலும் விவரங்கள் உள்ளன. இந்த விவரங்களை ஹஸரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள். உஹது போருக்கு பிறகு போர்க்களத்தில் இருந்து திரும்புகையில் அபு சுஃபியான் முஸ்லிம்களிடத்தில் அடுத்த வருடம் பதர் களத்தில் நாங்கள் உங்களுடன் போரிடுவோம் என்று சவால் விடுத்தார்கள். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டதற்கான அறிவிப்பை செய்தார்கள். எனவே 2வது வருடம், அதாவது ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷவ்வால் மாத முடிவின் போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 சஹாபாக்களின் கூட்டத்துடன் மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள். மேலும் அன்னார் தனக்கு பின் அப்துல்லா பின் அபி சுலூலை அமீராக நியமித்தார்கள். மறுபுறம் அபு சுஃபியான் பின் ஹர்பும் 2000 குறைஷிய படையுடன் அமெரிக்காவில் புறப்பட்டார். ஆயினும் உஹதில் வெற்றி பெற்றிருந்தும் இத்தனை பெரும் கூட்டத்துடன் வந்திருந்தும் அவரது உள்ளம் அஞ்சியிருந்தது. மேலும் இந்த
மேலும் இஸ்லாத்தின் அழிவை நாடியிருந்தும் எப்போது வரை பெரும் கூட்டத்தை திரட்டவில்லையோ அப்போது வரை முஸ்லிம்களுடன் சண்டையிட வேண்டாம் என்று நாடியிருந்ததால் அவர் மக்காவில் இருக்கும்போதே ஒரு நயீம் என்ற பெயருடைய ஒரு நடுநிலையான பகுதியைச் சார்ந்த மனிதரை மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார். மேலும் அவரிடம் எவ்விதத்திலும் முஸ்லிம்களை அச்சுறுத்தி மிரட்டி உண்மை மற்றும் பொய்யான விஷயங்களை கூறி போருக்கு புறப்படுவதை நிறுத்தச் செய்ய மாட்டோம் என்று வலியுறுத்தினர். எனவே அந்த மனிதர் மதினா வந்தார். மேலும் குறைஷியர்களின் ஆயத்தம் மற்றும் ஆற்றல் மற்றும் அவர்களுடைய உத்வேகத்தின் பொய்யான கதைகளை எடுத்துரைத்து மதினாவில் நிம்மதியின்மையை உருவாக்கிவிட்டான். எதுவரை என்றால் சில பலவீனமான இயல்புடையவர்கள் இந்த போரில் கலந்து கொள்ள அஞ்சத் தொடங்கினர். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுமாறு தூண்டினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொற்பொழிவில் நாம் நிராகரிப்பாளர்களின் சவாலை ஏற்றுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் மேலும் நான் தனித்து போக நேரிடனும் நிச்சயம் போவேன், மேலும் எதிரிகளுக்கு எதிராக தனியாகவே நெஞ்சை நிமிர்த்தி போட்டியிடுவேன் என்று கூறினார்கள். மேலும் எதிரிகளுக்கு எதிராக தனியாகவே நெஞ்சை நிமிர்த்தி நிற்பேன் என்று கூறுவதும் மக்களது அச்சம் விலகிக்கொண்டே இருந்தது. மேலும் மிகவும் உத்வேகத்தில் உரிமையுடனும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் புறப்பட தயாராகினர். எவ்வாறு இருப்பினும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 நபித்தோழர்களுடன் மதீனாவில் இருந்து புறப்பட்டார்கள். மேலும் மறுபுறம் அபு சுஃபியான் தனது 2000 படை வீரர்களுடன் மக்காவில் இருந்து புறப்பட்டார்கள். ஆனால் இறை நாட்டம் எவ்வாறாக இருந்தது என்றால் முஸ்லிம்களோ தங்களது வாக்குறுதிக்கு ஏற்ப பதர் களத்தை வந்தடைந்தார்கள். குறைஷியர்களது படை சிறிது தூரம் வந்த பிறகு மக்காவிற்கு திரும்ப சென்று விட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சி இவ்வாறு நடந்தது. அபு சுஃபியானுக்கு நம்முடைய தோல்வியை பற்றி தெரிந்திருந்தும் அவர் உள்ளம் அஞ்சியது. மேலும் தனது படைக்கு இவ்வருடம் பெரும் பஞ்சம் உள்ளது, மேலும் மக்களிடையே வறுமை ஏற்படும், எனவே தற்போது போரிடுவது உகந்ததல்ல, செழிப்பு ஏற்படும் போது அதை அதிக ஏற்பாட்டுடன் மதீனா வந்து தாக்குதல் நடத்துவோம் என வலியுறுத்தி வழியிலிருந்து திரும்பி சென்று விட்டனர். இஸ்லாமிய படை 8 நாட்கள் வரை பதர் மைதானத்தில் இருந்தது. மேலும் அங்கு ذீ-கஅதா மாதத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு வருடமும் திருவிழா நடந்தது. இது பற்றி முன்னரே கூறப்பட்டுவிட்டது. எனவே அந்த நாட்களில் பல சஹாபிகள் அந்த திருவிழாவில் வியாபாரம் செய்து பெரும் லாபத்தை ஈட்டினார்கள். எதுவரையெனில் அவர்கள் அந்த 8 நாட்களின் வியாபாரத்தில் தனது கொள்முதலை இரட்டிப்பாக்கி திருவிழா முடிந்ததும் குறைஷிய படை வராததால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றார்கள். மேலும் குறைஷியர்கள் மக்காவுக்கு திரும்பி சென்று மதீனா மீது தாக்குதல் தொடுக்க ஆயத்தம் மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். இந்த போர் பத்ருல் மௌஈத் என்று அழைக்கப்படுகிறது. பனு முஸ்தலிக் போர் ஒன்று உள்ளது. இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஷஅபானில் நிகழ்ந்தது. இது தொடர்பாக கூறப்படுவதாவது பனு முஸ்தலிக் போரின் மற்றொரு பெயர் மரீசி ஆகும். பனு முஸ்தலிக் ஹிஜாஸ் கோத்திரத்தின் கிளையாகும். இந்த கோத்திரம் ஒரு கிணறுக்கு அருகில் இருந்தது. அதனை மரீசி என்று அழைப்பர். இது ஃபுருவிலிருந்து 1 நாள் தொலைவில் உள்ளது. மேலும் ஃபரு மற்றும் மதீனாவுக்கு இடையில் 96 மைல் தொலைவு இருந்தது. அல்லாமா இப்னு இஸ்ஹாக் அவர்களை பொறுத்தவரை பனு முஸ்தலிக் போர் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்றது. மூசா பின் உக்பாவை பொறுத்தவரை ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடைபெற்றது. மேலும் வாக்குதி கூறுகிறார் இந்த போர் ஷஅபானின் மாதம் 5வது ஹிஜ்ரியில் நடைபெற்றுள்ளது. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அதனை 5 ஹிஜ்ரி என்று எழுதியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பனு முஸ்தலிக் முஸ்லிம்களை தாக்க நாட்டம் கொண்டுள்ளது என்ற விஷயம் எட்டியது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஹிஜ்ரி 5 ஷஅபானில் 700 சஹாபாக்களுடன் புறப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரின்களின் கொடியை ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து ஒப்படைத்தார்கள். மற்றொரு அறிவிப்பின் அடிப்படையில் அன்னார் முஹாஜிரின்களின் கொடியை ஹஜரத் அம்மார் பின் யாசிர் அவர்களிடம் கொடுத்தார்கள். மேலும் அன்சாரின் கொடியை ஹஜரத் சஅத் பின் உபாதா அவர்களிடம் ஒப்படைத்தார்கள். இஃப்க் சம்பவம். இது குறித்து விவரம் யாதெனில் பனு முஸ்தலிக் போரிலிருந்து திரும்பி வரும்போது ஹசரத் ஆயிஷா பின்த் ஹசரத் அபு பக்கர் அவர்கள் மீது நய வஞ்சகர்களின் சார்பாக அவதூறு வெளிப்பட்டது. இந்த சம்பவம் வரலாற்றில் இஃப்க் சம்பவம், அதாவது அவதூறு சம்பவம் என்ற பெயரில் தெரிய வருகிறது. எனவே சஹி புகாரியில் ஆயிஷா அவர்களிடமிருந்து அறிவிப்பு, இந்த அறிவிப்பு மற்றொரு சஹாபியை குறித்து எடுத்துரைக்கும் போது குறிப்பிடப்பட்டு விட்டது. ஆனால் இங்கு ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாகவும் கூறப்படுவது அவசியமாகும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் பயணத்திற்கு செல்லும் போது
அன்னார் தனது தூய மனைவிமார்களிடையே சீட்டு எழுதி பார்ப்பார்கள். ஹசரத் ஆயிஷா அவர்களின் அறிவிப்பில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் சீட்டில் எவர் பெயர் வருகின்றதோ அவரை அன்னார் தன்னுடன் அழைத்து செல்வார்கள். அன்னார் ஒரு போரில் எங்களுக்கு மத்தியில் சீட்டு எழுதி போட்டார்கள். அதனை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஆயிஷா கூறுகிறார்கள், என்னுடைய பெயர் வந்தது. நான் அன்னாருடன் சென்றேன். ஹிஜாபின் அதாவது திரையிடுதலின் கட்டளை இறங்கிய பிறகு கூறுகிறார்கள், நான் பல்லாக்கில் சுமந்து வரப்பட்டேன். மேலும் அதிலேயே இறக்கவும் படுவேன். நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். எதுவரை என்றால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போரை முடித்துவிட்டு திரும்பினார்கள். மேலும் நாங்கள் மதீனாவுக்கு அருகில் வந்தோம். ஒரு இரவில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவதற்கு கட்டளையிட்டார்கள். நான் நின்றுவிட்டேன். மக்கள் தங்குவதற்கான அறிவிப்பை செய்ததும் பிறகு நான் செல்ல ஆரம்பித்தேன். எதுவரை என்றால் படை முன்னே சென்றுவிட்டது. பிறகு நான் என்னுடைய தேவைகளை முடித்துவிட்டு பல்லக்கை நோக்கி நடந்தேன். மேலும் நான் எனது மார்பில் கை வைத்து பார்த்தபோது என்னுடைய மஞ்சள் நிற கற்கள் பதித்த மாலை அருந்து விழுந்துவிட்டது என்பதை அறிந்தேன். கூறுகிறார்கள், நான் திரும்பிச் சென்று எனது மாலையை தேட ஆரம்பித்தேன். அந்த தேடல் என்னை தடுத்து வைத்திருந்தது. மேலும் நான் எந்த பல்லக்கில் அமர்ந்து இருந்தேனோ அந்த சவாரியை ஆயத்தம் செய்பவர்கள் வந்தார்கள். அவர்கள் எனது இருக்கையை நான் பயணித்து வந்த என்னுடைய ஒட்டகத்தில் வைத்தார்கள். கூறுகிறார்கள், அம்மக்கள் அதில் நான் இருக்கின்றேன் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் பெண்கள் அந்த நாட்களில் மிக மெல்லியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மீது அதிக சதைப்பற்று இருக்காது. மேலும் அவர்கள் குறைவாகவே உணவு உண்டு வந்தார்கள். எவ்வாறாகிலும் மக்கள் தூக்கும்போது பல்லக்கின் சுமையை வழக்கத்திற்கு மாறாக கருதவில்லை. அவர்கள் அதனை தூக்கினார்கள். மேலும் நான் குறைந்த வயதுடைய பெண்ணாவேன். அவர்கள் ஒட்டகத்தை எழுப்பினார்கள். மேலும் செல்ல ஆரம்பித்தார்கள். நான் என்னுடைய மாலையை படை புறப்பட்ட பிறகு கண்டுபிடித்தேன். நான் தங்கியிருந்த இடத்திற்கு வந்தேன். மேலும் அங்கு யாரும் இருக்கவில்லை. பிறகு நான் தங்கியிருந்த எனது தங்குமிடத்தை நோக்கி சென்றேன். அவர்கள் நான் இல்லாதது தெரிந்தால் திரும்பி என்னிடம் வருவார்கள் என்று எண்ணினேன். அந்நிலையில் நான் அமர்ந்திருந்தேன். எனது கண் அயர்ந்தது. நான் தூங்கிவிட்டேன். சஃபான் பின் முஅத்தல் சலமி ஜஹ்வானி பின்னால் இருந்தார்கள். அவர்கள் காலை நேரத்தில் என்னுடைய தங்குமிடத்தின் பக்கம் வந்தார்கள். மேலும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த மனிதரை பார்த்தார்கள். அவர்களின் அருகே சென்றார்கள். ஹிஜாபின் கட்டளை இறங்குவதற்கு முன்பு அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்கள். நான் அவர்கள் இன்னா லில்லாஹ் என்று கூறியதும் விழித்துவிட்டேன். அவர்கள் தனது ஒட்டகத்தை அமரச் செய்து அதன் கால்களை மடக்கினார்கள். அது அமர்ந்ததும் நான் அதன் மீது ஏறினேன். மேலும் என்னை சுமந்து கொண்டு செல்லத் தொடங்கியது. எதுவரை என்றால் நாங்கள் படையை அடைந்தோம். சரியாக மதிய வேளையில் மக்கள் களைப்பாறுவதற்காக தங்குமிடம் அமைக்கும் நேரத்தில் போய் சேர்ந்தோம். பிறகு அழிய வேண்டியவர் அழிந்து விட்டார். மேலும் இந்த அவதூறின் தோற்றுனர் அப்துல்லா பின் அபி சுலூல் ஆவார். நாங்கள் மதீனா வந்தடைந்தோம். நான் அங்கு 1 மாதம் நோயிற்றிருந்தேன். அம்மக்கள் அதாவது அவதூறு பரப்புபவர்கள் நான் நோயுற்ற நிலையில் இந்த விஷயத்தால் மிகவும் நிம்மதி இழந்து இருந்தேன். நான் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னார் என் மீது காட்டிக்கொண்டிருந்த பரிவினை காணவில்லை. நோயிற்றிருந்த போது அன்னார் உள்ளே வந்தார்கள். மேலும் சலாம் கூறினார்கள். பிறகு எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். எனக்கு அந்த சம்பவத்தை பற்றி அதாவது அவதூறு சம்பவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. எதுவரை என்றால் நான் பலவீனமாகிக் கொண்டிருந்தேன். நான் உம்மு மஸ்தாஹ் மனாசியை நோக்கி சென்றேன். அது எங்களது இயற்கை அழைப்பின் தேவையை நிறைவேற்றும் இடமாக இருந்தது. நாங்கள் இரவோடு இரவாக அன்றி அங்கு செல்ல மாட்டோம். இரவுக்காக காத்திருந்தேன். மேலும் அதற்கு முன்பே நாங்கள் எங்களது வீடுகளுக்கு அருகிலேயே கழிவறையை கட்டியிருந்தோம். அச்சமயம் கழிவறைகள் வீடுகளில் இருந்திருக்கவில்லை. எவ்வாறிருப்பினும் கூறுகிறார்கள், அதற்கு முன்பு வரை எங்களின் நிலைமையும் இயற்கை தேவைகளை நிறைவேற்ற வெளியே தனியாக செல்லும் அரேபியர்களைப் போன்றே இருந்தது. நானும் உம்மு மஸ்தாஹ் பின்த் அபு ருஹும் ஆகிய இருவரும் சென்றோம். நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். அப்போது அவரது துப்பட்டா சிக்கியது. மேலும் அவர் மஸ்தாஹ் அழிந்து விட்டான் என்று கூறினாள். நான் அவளிடம், எவ்வளவு தீய வார்த்தையை நீ கூறிவிட்டாய். நீ பத்ர் மைதானத்தில் இருந்த ஒரு மனிதரை பற்றி தவறாக அல்லவா கூறினாய் என்று கூறினேன்.
அதற்கு அவள், விவரம் அறியாத பெண்ணே, மக்கள் கூறியதை நீ கேட்கவில்லையா என்று கூறினாள். அப்போதுதான் அவள் என்னிடம் அவதூறு பரப்பியவர்களுடைய விஷயத்தை எடுத்துரைத்தாள். இதனால் நான் மேலும் நோய்வாய்ப்பட்டேன். பிறகு நான் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அருகில் வந்தார்கள். மேலும் அன்னார் சலாம் கூறினார்கள். மேலும் எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டார்கள். ஆயிஷா அவர்கள், எனக்கு என்னுடைய பெற்றோர்களிடம் சென்றுவிட அனுமதி தாருங்கள் என்று கூறினார்கள். நான் அப்போது அவ்விருவரிடம், அதாவது எனது பெற்றோரிடமிருந்து செய்தியை உறுதிப்படுத்த நாடினேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு அனுமதி வழங்கினார்கள். நான் எனது பெற்றோர்களிடம் சென்றேன். நான் என்னுடைய தாயாரிடம் மக்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டேன். அவர்கள், என் மகளே, இந்த விஷயத்தில் நான் என்னுடைய உயிரின் மீது சுமையை சுமத்த விரும்பவில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருவரிடம் அழகான மனைவி இருந்து, மேலும் அவர் அவளிடம் அன்பு கொண்டவராக இருந்து, அவர்கள் பற்றி சர்ச்சை செய்யப்படாத, அவர்களுக்கு எதிரான விஷயங்கள் பேசப்படாத மக்கள் மிக குறைந்தவர்களே உள்ளார்கள் என்று கூறினாள். நான் சுப்ஹானல்லாஹ், மக்கள் இப்படிப்பட்ட சர்ச்சைகளை செய்கிறார்களா என்று கூறினேன். அவர்கள் கூறினார்கள், அதாவது ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள், அந்த இரவு என் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியவாறே கழித்தேன். மேலும் சிறிதளவும் எனக்கு தூக்கம் வரவில்லை என்று கூறினார்கள். பிறகு பொழுது புலர்ந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி பின் அபி தாலிப் மற்றும் உசாமா பின் ஜயத் ஆகியோரை அழைத்தார்கள். வஹி இறங்குவதில் தாமதம் ஏற்பட்ட போது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்விருவரிடமும் தமது மனைவியை விட்டுவிடுவது குறித்து ஆலோசிக்க விரும்பினார்கள். ஹசரத் உசாமா அவர்களை பொறுத்தவரை அவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தின் அடிப்படையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹசரத் ஆயிஷா அவர்களுடைய நிலையை ஒரு நல்ல தூய பெண்மணியாக அறிந்தவராக ஆலோசனை வழங்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் உசாமா அவர்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னார் தங்களது மனைவியாவார். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் அன்னாரிடம் நன்மையை அன்றி வேறொன்றும் காணவில்லை என்று கூறினார்கள். ஹசரத் அலி பின் அபி தாலிப் அவர்களை பொறுத்தவரை அவர்கள், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் தங்களுக்கு எவ்வித குறையையும் வைக்கவில்லை. அது மட்டுமின்றி மனைவிகளும் தங்களிடம் அதிகம் உள்ளார்கள். மேலும் அந்த பணிப்பெண்ணிடம் கேளுங்கள், அவள் தங்களுக்கு உண்மையை கூறிவிடுவாள் என்று கூறினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரீராவை அழைத்தார்கள். மேலும் அன்னார், பரீராவே, நீங்கள் அவரிடத்தில் சந்தேகத்திற்கிடமான ஏதேனும் விஷயத்தை கண்டீர்களா என்று கேட்டார்கள். பரீரா கூறினார், இல்லை, தங்களை உண்மையுடன் அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக நான் அவரிடத்தில் குறையென கருதும் எவ்விஷயத்தையும் கண்டதில்லை. அவர் சிறிய வயது பெண் ஆவார். பிசைந்த மாவினை விட்டுவிட்டு உறங்கிவிடுவார். அதனை ஆடு வந்து உண்டுவிடும் என்று கூறினாள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினம் எழுந்து நின்று அப்துல்லா பின் அபி சுலூல் குறித்து அறிய விரும்பினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது குடும்பத்திற்கு தீங்கு ஏற்படுத்திய அந்த மனிதரை யார் குற்றவாளி என்று கூறுவார்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய குடும்பத்தின் அருள் நன்மையை அன்றி எவ்வித விஷயமும் நான் அறியவில்லை என்று கூறினார்கள். மேலும் மக்களும் அவரிடத்தில் நம்பிக்கையின்றி வேறொன்றும் அறிந்திருக்கவில்லை. மேலும் என்னுடைய குடும்பத்தினரிடம் வந்ததில்லை, என்னிடம் மட்டுமே வந்துள்ளான் என்று கூறினார்கள். ஹசரத் சஅத் பின் மாஸ் எழுந்து நின்று, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இறைவன் மீது ஆணையாக தீங்கை விட்டும் தங்களை தூயவராக நான் கருதுகிறேன். ஒருவேளை அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவனாக இருந்தால் நான் அவனது கழுத்தை வெட்டி விடுவேன். ஒருவேளை அவன் எங்களது சகோதரரான ஹஸ்ரஜை சேர்ந்தவனாக இருந்தால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டுங்கள், அதன்படி நடப்போம். அப்போது ஹசரத் சஅத் பின் உபாதா எழுந்து நின்றார்கள். மேலும் அவர் ஹஸ்ரஜின் தலைவராக இருந்தார். அதற்கு முன்பு வரை அவர் நல்ல மனிதராக இருந்தார். ஆனால் தன்மானம் அவரை தூண்டியது. மேலும் அவர் கூறினார், நீங்கள் தவறாக கூறினீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் அவரை கொல்லக்கூடாது. அதாவது இது கோத்திரத்துக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாடாக இருந்தது. மேலும் அதற்கு உங்களிடம் ஆற்றலும் இல்லை என்று கூறினார். ஹசரத் உசைத் பின் ஹுசைன் எழுந்து நின்று, நீங்கள் தவறாக கூறுகிறீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் நிச்சயம் அவரை கொன்றுவிடுவோம். நீர் நயவஞ்சகராவீர். நயவஞ்சகர்கள் சார்பாக சண்டையிடுகிறீர் என்று கூறினார். இதனால் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய 2 கோத்திரத்தினரும் சினமுற்றனர். எதுவரை என்றால் சண்டையிடும் அளவிற்கு சென்றுவிட்டனர். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கி வந்தார்கள். அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். அவர்களும் அமைதியாகிவிட்டார்கள். ஆயிஷா கூறுகிறார்கள், நான் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். இந்த சம்பவம் அன்னாருக்கு தெரிய வந்தது. ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்றால், ஹஸ்ரத் ஆயிஷா கூறுகிறார்கள், எது நடந்ததோ
அது நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் நான் நாள் முழுவதும் அழுது கொண்டிருந்தேன். என்னுடைய கண்ணீர் நிற்கவில்லை, எனக்கு உறக்கமும் வரவில்லை. எனது தாய் தந்தையர் என்னிடம் வந்தார்கள். நான் 2 இரவுகள் மற்றும் 2 பகல்கள் அழுதேன். எதுவரை என்றால், இவ்வாறு அழுவது எனது உள்ளத்தை வெடிக்கச் செய்துவிடும் என்று எண்ணினேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது தொடர்பாக, அவர்கள் இருவரும், அதாவது என்னுடைய பெற்றோர்களும் இருந்தார்கள். ஆயிஷா அவர்கள் என் அருகில் இருந்தார்கள், மேலும் அழுது கொண்டிருந்தார்கள். ஒரு அன்சாரி பெண் உள்ளே வர அனுமதி வேண்டினார். மேலும் நான் அவளுக்கு அனுமதி வழங்கினேன். அவள் அமர்ந்து என்னுடன் அழத் தொடங்கினாள். அந்நிலையில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அமர்ந்தார்கள். என்னை பற்றி கூறப்பட்டதிலிருந்து அன்னார் அருகில் அமரவில்லை. மேலும் அன்னார் 1 மாதம் வரை அவ்வாறே நடந்து கொண்டார்கள். என்னுடைய இவ்விஷயம் குறித்து அன்னார் மீது எந்த வஹியும் இறங்கவில்லை. ஆயிஷா கூறுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஷஹுத் ஓதிவிட்டு, ஆயிஷாவே, உன்னை பற்றி எனக்கு இவ்விஷயம் வந்து சேர்ந்தது. ஒருவேளை நீ தூயவள் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா உமது பரிசுத்தத்தை தெரிவிப்பான். மேலும் ஒருவேளை உன்னால் ஏதேனும் தவறு நேர்ந்தது என்றால் அல்லது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை பெறுவாயாக. மேலும் அவன் முன்னிலையில் துவா செய்யுங்கள். ஏனென்றால் அடியான் தனது பாவத்தை ஒப்புக்கொண்ட பிறகு தௌபா செய்தால் அல்லாஹ் அவன் மீது இரக்கம் கொண்டு கருணை புரிகிறான் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி நிறுத்திய போது என்னுடைய கண்ணீர் நின்றுவிட்டது. எதுவரை என்றால், ஒரு துளியை கூட நான் உணரவில்லை. மேலும் நான் என் தந்தையிடம், அதாவது ஹஸரத் அபூபக்கர் அவர்களிடம், என் சார்பாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கூறுங்கள் என்று கூறினேன். அதற்கு அன்னார், இறைவன் மீது ஆணையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள். பிறகு நான் எனது தாயிடம், தாங்கள் என் சார்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுங்கள் என்று கூறினேன். அன்னார், இறைவன் மீது ஆணையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை என்றார்கள். ஹஸரத் ஆயிஷா கூறுகிறார்கள், நான் குறைந்த வயதுடைய பெண்ணாக இருந்தேன். திருக்குரான் அதிகமாக தெரிந்திருக்கவில்லை. நான் கூறினேன், இறைவன் மீது ஆணையாக நீங்கள் மக்கள் பேசிக்கொண்டிருப்பவற்றை கேட்டுள்ளீர்கள் என்பது எனக்கு தெரியும். மேலும் உங்களுடைய உள்ளங்களில் அவை இடம்பெற்றுவிட்டன. மேலும் நீங்கள் அதனை சரி என்று கருதிவிட்டீர்கள். மேலும் ஒருவேளை நான் உங்களிடம் நான் தூயவள் என்று கூறுகிறேன். மேலும் உண்மையில் நான் பரிசுத்தமானவள் என்று அல்லாஹ் நன்கு அறிகின்றான். நீங்கள் இவ்விஷயத்தில் என்னை உண்மையை பேசுபவராக கருதவில்லை. மேலும் ஒருவேளை நான் உங்களிடம் ஏதேனும் விஷயத்தை ஒப்புக்கொண்டால் அல்லாஹ் நான் தூயவன் என்று நன்கு அறிகிறான். நீங்களும் என்னை உண்மையானவர்களாக கருதுவீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய மற்றும் உங்களுடைய உதாரணம் யூசுப் மற்றும் அவரது தந்தையின் உதாரணத்தை விட வேறாக பார்க்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், ஃபஸ்பிர் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தசிஃபூன். நன்கு பொறுமை காப்பது எனக்கு உகந்ததாகும். மேலும் நீங்கள் கூறுகின்ற விஷயத்தின் ஞானம் குறித்து அல்லாஹ்விடமே உதவியும் கேட்க வேண்டியதுள்ளது. அல்லாஹ்விடமே உதவி தேட முடியும். மேலும் அவனிடமே உதவி தேடப்படும். பிறகு நான் எனது படுக்கையை நோக்கி திரும்பினேன். மேலும் நான் அல்லாஹு தஆலா என்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவான் என்று நம்பினேன். ஆனால் இறைவன் மீது ஆணையாக அவன் என்னை குறித்து வஹி இறக்குவான் என்று எண்ணவில்லை. என்னை பொறுத்தவரை என்னை குறித்து திருக்குரானில் எடுத்துரைக்கப்படும் அளவுக்கு என்ற எண்ணம் கொள்வதை விட்டும் நான் மிகவும் எளியவளாவேன். ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குறித்து உறக்கத்தில் கனவு காண்பார்கள். அல்லாஹ் என்னை பரிசுத்தமானவனாக ஆக்குவான் என்று எண்ணினேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அன்னார் தன்னுடைய இருக்கையை விட்டும் அகலவில்லை, விலகவில்லை. வீட்டில் இருப்பவர்களில் எவரும் வெளியே செல்லவும் இல்லை. இத்தனைக்கும் அன்னார் மீது வஹி இறங்கியது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக கடினமான நிலை ஏற்பட்டிருந்தது. அது வஹி வரும்போது அவர்கள் மீது இந்த நிலை ஏற்பட்டிருந்தது. அன்னார் புன்முறுவல் பூத்தார்கள். மேலும் அன்னார் என்னிடம் கூறிய முதல் விஷயம், ஆயிஷாவே, அல்லாஹ்வின் புகழ்பாடு. ஏனென்றால் அல்லாஹ் நீ பரிசுத்தமானவள் என்று வெளிப்படுத்திவிட்டான். என்னுடைய தாயார் என்னிடம், எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல் என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் செல்ல மாட்டேன். மேலும் அல்லாஹ்வை அன்றி எவரையும் புகழ மாட்டேன் என்று கூறினேன். அல்லாஹ் தஆலா கூறினான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி
அஸ்பத்தும் மின்கும், நிச்சயமாக ஒரு பெரும் அவதூறை ஏற்படுத்திய மக்கள் உங்களிடம் இருந்த ஒரு கூட்டத்தினரே ஆவார்கள் என்பதாகும். அல்லாஹ் தஆலா என்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்த இந்த வசனத்தை இறக்கியதும் ஹஸரத் ஆயிஷா அவர்களது தந்தையாகிய அபூபக்கர் சித்திக் அவர்கள் முஸ்தாஹ் பின் அசாசா அவர்களுக்கு உறவினராக இருந்த காரணத்தினால் பண உதவி செய்து கொண்டிருந்தார்கள். அவர் ஹஸரத் ஆயிஷா பற்றி அவதூறு கூறியதால் அன்னார் அல்லாஹ்வின் மீது ஆணையாக முஸ்தாஹுக்கு ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார்கள். எனவே அல்லாஹ் வஹியை இறக்கினான். வலா தஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி ஐயுது உலில் குர்பா வல் மிஸ்கீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹி வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிர லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களுள் ஆன்மீகம், உலகம் இவை இரண்டிலும் சிறப்பையும் செல்வத்தையும் பெற்றவர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் வீடுகளை துறந்து சென்றவர்களுக்கும் கொடுக்காமல் இருக்க முடிவு எடுக்க வேண்டாம். அவர்கள் மன்னித்து பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்கள் குறைகளை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஏன் இல்லை, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இறைவன் என்னை மன்னிப்பதை நிச்சயமாக விரும்புகிறேன் என்று கூறினார். அன்னார் முஸ்தஹுக்கு மீண்டும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அன்னார், அதாவது ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் கொடுத்து கொண்டிருந்த பணத்தை மீண்டும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷிடம் என் விஷயத்தை குறித்து கேட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸைனபே, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களது கருத்து என்ன, அதாவது ஆயிஷா தொடர்பாக என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் என்னுடைய கண்களையும் காதுகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவரிடம் நன்மையை மட்டுமே கண்டிருக்கின்றேன் என்று கூறினார்கள். ஹஸரத் ஆயிஷா கூறினார்கள், இந்த பெண்மணிதான் என்னிடம் போட்டி போட்டு வந்தார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களது பரிசுத்தத்தின் காரணமாக காப்பாற்றிவிட்டார். இது சஹீஹ் புகாரியினுடைய ஒரு நீண்ட அறிவிப்பாகும். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் தன்னுடைய நற்பண்பாக இதனையும் கொண்டிருக்கின்றான். அதாவது அவன் எச்சரிக்கை வடிவிலான முன்னறிவிப்பை தௌபா மற்றும் பாவ மன்னிப்பு, துவா மற்றும் சதக்கா மூலம் தீர்த்து விடுகின்றான். அதே போன்று மனிதனுக்கும் அவன் இந்த நற்பண்புகளை கற்றுக் கொடுத்துள்ளான். திருக்குரான் மற்றும் ஹதீஸிலிருந்து நிரூபணமாவது போன்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பற்றி நயவஞ்சகர்கள் தீங்கு செய்யும் நோக்குடன் உண்மைக்கு புறம்பான அவதூறை வீசியிருக்கிறார்கள். இந்த பேச்சில் சில பலவீனமான சஹாபாக்களும் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு சஹாபியோ ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருவேளை ரொட்டி உண்டு வந்தவர்களாக இருந்தார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் இந்த பிழையின் காரணமாக எச்சரிக்கை விடுக்கும் விதமாக சத்தியம் செய்து, நான் இந்த வீணான நடவடிக்கைக்கு தண்டனையாக அவருக்கு ஒருபோதும் ரொட்டி கொடுக்க மாட்டேன் என்று வாக்குறுதி வழங்கினார்கள். இதனால் இந்த வசனம் இறங்கியது. வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இதன் அடிப்படையிலேயே இஸ்லாத்தின் நற்பண்புகளில் இது அடங்கியதாகும். ஒருவேளை எச்சரிக்கை ரீதியாக ஏதேனும் வாக்குறுதி கூறினால் அதனை முறிப்பது நற்பண்புகளில் ஒன்றாகும். உதாரணமாக, ஒருவேளை எவரேனும் தனது தொண்டரை பற்றியும் நான் அவருக்கு நிச்சயம் 50 செருப்படி கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து அவருடைய தௌபா மற்றும் மன்றாடலினால் மன்னித்து விடுவது தஹல்லுகு பி இஹ்லாகில்லாஹ், இறை பண்புகளை பேணுதல் என்பதன் அடிப்படையில் இஸ்லாத்தின் நடைமுறையாகும். வாக்குறுதியை மீறுவது தகாததாகும். வாக்குறுதியை மீறுவதனால் கேள்வி கணக்கு உண்டு. ஆனால் எச்சரிக்கையான வாக்குறுதியை மீறுவதால் கேள்வி கணக்கு இல்லை. ஆயினும் வாக்குறுதி என்றால் என்ன, எச்சரிக்கை வாக்குறுதி என்றால் என்ன என்பது வேறு தலைப்பாகும். அது முன்னரும் ஒருமுறை எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. தற்போது அஹ்ஸாப் போரை பற்றி எடுத்துரைக்கப்படும். அது ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதத்தில் நடந்தது. இது மக்கத்து குறைஷியர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையேயான 3வது பெரிய போராகும். இதனை அகல் போர் என்று கூறுவார்கள். இந்த போர் ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதத்தில் நடந்தது. குறைஷியர்கள், யூதர்கள் மற்றும் ஹைபர் ஆகியோர் கூட்டாக மதீனா முனவ்வரா மீது போர் தொடுத்தனர். எனவே திருக்குரானில் மேற்கூறப்பட்ட அஹ்ஸாப் என்ற பெயரிலும் அதிகாரம் உள்ளது. இந்த போர் அஹ்ஸாப் போர் என்று அழைக்கப்படுகின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களின் கோத்திரமான பனு நதீரை நாடு கடத்தியதனால் அவர்கள் ஹைபர் சென்றடைந்தார்கள். அவர்களுள் கண்ணியமிக்க சில தலைவர்கள் மக்கா புறப்பட்டார்கள். அவர்கள் குறைஷியர்களை ஒன்று திரட்டினார்கள். மேலும் அவர்களை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தூண்டினார்கள். அவர்கள் குறைஷியர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். மேலும் அனைவரும்
அன்னாருடன் போர் செய்ய ஒன்று திரண்டார்கள். இதற்காக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள். பனு நசீரின் மக்கள் குறைஷியர்களிடமிருந்து வெளியேறி குத்ஃபான் கோத்திரம் மற்றும் சலீம் ஆகியோரிடம் சென்றார்கள். மேலும் அவர்களிடமும் அத்தகையதொரு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். பிறகு அவர்களிடமிருந்து புறப்பட்டார்கள். குறைஷியர்கள் ஆயத்தமாகிவிட்டனர். அவர்கள் பல்வேறு சமுதாயத்தினரையும் அவர்களுடன் நட்பு பாராட்டிய அரேபியர்களையும் ஒன்று திரட்டினார்கள். அவர்கள் 4000 பேர் ஆயினர். அபு சுஃபியான் பின் ஹர்ப் அவர்களது தலைவனாக இருந்தார். வழியில் பிற கோத்திர மக்களும் அந்த படையில் இணைந்திருந்தனர். அவ்வாறே அந்த படையின் மொத்த எண்ணிக்கை 10,000 ஆனது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அம்மக்கள் மக்காவிலிருந்து புறப்பட்ட செய்தி கிடைத்ததும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்தார்கள். அவர்களுக்கு எதிரிகளை பற்றி தகவல் தெரிவித்தார்கள். சஹாபாக்களிடம் இந்த விஷயம் குறித்து ஆலோசனை கேட்டார்கள். அதற்கு ஹஸரத் சல்மான் ஃபாரசி அவர்கள் அகழ் தோண்ட ஆலோசனை வழங்கினார்கள். அது முஸ்லிம்களுக்கு பிடித்து போனது. நுபுவத் காலகட்டத்தில் மதீனாவின் வடக்கு திசை திறந்திருந்தது. மற்ற 3 திசையிலும் கட்டிடங்களும் பேரித்தந்தோட்டங்களும் இருந்தன. அவற்றை எதிரிகள் கடக்க முடியாது. வெளிப்பகுதியில் அகழ் தோண்டி நகரத்தை பாதுகாக்க தீர்மானித்தனர். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3000 முஸ்லிம்களுடன் சேர்ந்து அகழ் தோண்ட ஆரம்பித்தார்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற முஸ்லிம்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அகழ் தோண்டும் பணியில் இருந்தார்கள். மொத்தம் 6 நாட்களில் இந்த அகழ் தோண்டப்பட்டுவிட்டது. இந்த அகழின் நீளம் ஏறக்குறைய 6000 கஜம் அல்லது 3.5 மைல் ஆகும். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். அகழ் தோண்டும் போது அபூபக்கர் அவர்கள் தனது உடைகளால் மண்ணை சுமந்து வந்தார்கள். மேலும் அகழ் தோண்டும் பணி குறித்த நேரத்துக்குள் விரைவில் முழுமையடைவதற்காக அகழ் தோண்டுவதிலும் மற்ற சஹாபாக்களுடன் சேர்ந்து பணியாற்றினார்கள். அகழ் தோண்டுவதில் எந்த முஸ்லிமும் பின்தங்கவில்லை. மேலும் ஹசரத் அபூபக்கர் மற்றும் ஹசரத் உமர் அவர்களுக்கு மண் சுமக்க கூடை கிடைக்காததனால் நேரத்தை கருத்தில் கொண்டு தங்களது உடைகளில் மண்ணை மாற்றி வந்தார்கள். மேலும் அவர்கள் இருவரும் எந்த பணியிலும் எந்த பயணத்திலும் ஊரில் இருக்கும் போதும் ஒருவர் மற்றவருடன் பிரிந்திருக்கவில்லை. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோண்டுவதில் கடினமாக உழைத்தார்கள். சில நேரம் கடப்பாறையை வைத்து தோண்டுவார்கள். மேலும் சில நேரம் மண்வெட்டியை வைத்து மண்ணை உண்டாக்குவார்கள். சில நேரம் கூடையில் மண்ணை அள்ளுவார்கள். ஒரு நாள் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். பிறகு தனது இடது புறத்தில் இருந்த கல்லில் சாய்ந்திருந்ததனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் ஏற்பட்டு விட்டது. எனவே ஹசரத் அபூபக்கர் மற்றும் உமர் ஆகியோர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தலைமாட்டில் நின்று கொண்டு மக்களை அவர்கள் அன்னாரை எழுப்பிவிடக் கூடாது என்று எண்ணி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் கடந்து செல்வதிலிருந்து தடுத்தார்கள். குறைஷியர்கள் மற்றும் அவர்களது 10,000 ஆதரவாளர்களின் படை மதீனத்து முஸ்லிம்களை சூழ்ந்ததும் அந்த முற்றுகையின் காலத்தில் அபூபக்கர் அவர்கள் முஸ்லிம்களின் படையின் ஒரு பகுதிக்கு தலைமை தாங்கினார்கள். பிறகு எங்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் தலைமை தாங்கினார்களோ அங்கு ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது. அது மஸ்ஜிதே சித்திக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த குறிப்பு இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் தொடரும். தற்போது நான் சில மர்ஹூம்களை பற்றிய நற்குறிப்பை எடுத்து வைக்க விரும்புகிறேன். அதில் முதலாவது நற்குறிப்பு முக்தார் அஹமது கோந்தல் சாஹிபின் மனைவி ஆகிய மதிப்பிற்குரிய முபாரக்கா பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். ஜனவரி 11ஆம் தேதி 93 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். ஹசரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்களது சஹாபி ஆகிய சௌத்ரி குலாம் முகம்மது கோந்தல் சாஹிப் அவர்களது மருமகள் ஆவார்கள். ஜமாத் தொண்டுகளை மிக ஆர்வத்துடன் ஆற்றி வந்தார்கள். தனது கிராமமான சுக் 99 வடக்கின் லஜ்னா தலைவியாக இருந்தார்கள். இறை வணக்கத்தை முறையாக பேணியவர்களாக, நல்லடியாராக, ஏழைகளுக்கு உதவுபவராக, விசுவாசமிக்க பெண்மணியாக இருந்தார். வாழ்நாள் முழுவதும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் திருக்குரானை கற்றுக் கொடுக்கும் நல்வாய்ப்பு கிடைத்தது. மர்ஹூமா வசியத் செய்தவராக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களுள் 5 மகன்களும் 3 மகள்களும் இருக்கிறார்கள். இஃப்திகார் அஹமது கோந்தல் சாஹிப் சிராலியோனின் முரப்பி சில்சிலா ஆவார்கள். அன்னாரது மகன் மற்றும் ஃபுவாத் அஹமது சாஹிப் முரப்பி சில்சிலாவின் தாதியாக இவர்கள் இருந்தார்கள். அது தவிர அன்னாரது குடும்பத்தில் பேரன் பேத்திகளில்
மேலும் முரப்பிகள், வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் உள்ளார்கள். அல்லாஹ் தாலா அன்னாருக்கு பாவ மன்னிப்பை வழங்குவானாக, கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களது துவாக்கள் அவர்களது சந்ததிகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்படட்டுமாக. இரண்டாவது குறிப்பு மீர் அப்துல் வஹீத் சாஹிபுடையதாகும். அன்னார் 13 ஜனவரி அன்று இரவு வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாருடைய வயது 58 இருந்தது. அவர்களுடைய குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களது பூட்டனார் மீர் அஹமது தீன் சாஹிப் அவர்கள் மூலமாக நுழைந்தது. அன்னார் ஹசரத் ஹலித்துல் மசி அவ்வல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் 1911ஆம் ஆண்டு அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தனது குடும்பத்தில் தனி அஹ்மதியாவார். அதே போன்று தாய் வழியில் அஹ்மதியத்தை பனூனை சார்ந்த அன்னாரது நானா ஹசரத் ஷேக் அப்துல்லா பக்ஷ் சாஹிப் அவர்களால் நுழைந்தது. அப்துல் வஹீத் சாஹிப்பின் பாட்டனாரின் பெயர் அப்துல் கரீம் சாஹிப் ஆகும். அவர்களுக்கு தப்லீகில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. எனவே அவர்களது தாதா பெஷாவரில் மௌலவி அப்துல் கரீம் என்ற பெயரில் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். தனிப்பட்ட நூலகத்தை வைத்திருந்தார்கள். 1974ஆம் ஆண்டில் அசம்பிளியில் 3வது ஹலித்துல் மசியின் தலைமையில் ஜமாஅத் அழைக்கப்பட்ட போது சில எளிதில் கிடைக்காத நூல்களின் அவசியம் இருந்தது. அது அவர்களது நூலகத்தில் இருந்து கிடைத்தது. இதனை அவர்களது சகோதரியின் கணவர் அறிவித்தார். 9 செப்டம்பர் 2009 தூதுத்துவத்தை இழிவுபடுத்தியதாக தவறாக குற்றஞ்சாட்டப்பட்ட காரணத்தினால் 295 C-இன் கீழ் மீர் அப்துல் வஹீதின் குடும்பத்தினருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. முல்லாக்கள் மற்றும் பொதுமக்கள் வீட்டை முற்றுகையிட்டனர். ஆனால் போலீஸ் அவர்களை குடும்பத்துடன் அங்கிருந்து வெளியேற்றி ராவல்பிண்டிக்கு அனுப்பி வைத்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு ராவல்பிண்டியிலிருந்து அவர்களுடைய வீட்டில் இரவு நேரத்தில் சோதனையிட்டு போலீஸ் அவர்களது மகன் அப்துல் மஜீத் சாஹிப்பை கைது செய்தார்கள். அல்லாஹு தஆலா மீர் அப்துல் வஹீத் அவர்களுக்கு 2 மகன்களையும் 1 மகளையும் அருளியிருந்தான். ஒரு மகன் அப்துல் மஜீத் சாஹிப் பற்றி எடுத்துரைத்தேன். அவர் இறைவெளியில் சிறை சென்றவராக இருந்தார். கைது செய்யப்பட்டார். தற்போது வரை இறைவழியில் சிறையில்தான் இருந்தார். அன்னாரது தந்தையாரின் வஃபாத் நிகழ்ந்தும் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் தாலா மர்ஹூமுடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. மேலும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் வழங்குவானாக. மேலும் கைதியாக இருக்கின்ற அவரது மகனுக்கு சுமார் 20 வயது இருக்கும். விடுதலைக்கான வாய்ப்பினை விரைவில் உருவாக்கி தருவானாக. அடுத்த குறிப்பு முக்கரம் சையது வக்கார் அஹமது சாஹிபுடையதாகும். இவர் அமெரிக்காவில் இருந்தார். 17 ஜனவரி அன்று 58 வயதில் வஃபாத்தானார். ஹார்ட் அட்டாக்கின் காரணத்தினால். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களது மனைவி வக்கார் அஹமது சாஹிபுடைய மனைவி ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிபின் கொல்லுப்பேத்தி ஆவார். அவர்களது மகள் வழி பேரனின் மகள் ஆவார். ஹசரத் மிர்சா ஷரீஃப் அஹமது சாஹிபின் பேத்தியின் மகளாவார். இவ்விதமாக இவர்களது தொடர்பு ஹசரத் மசீமது அல் இஸ்லாம் அவர்களது குடும்பத்துடன் இருக்கின்றது. அவர்களது திருமணம் ஷா சாஹிபின் குடும்பத்தில் நடந்தது. அன்னாரது மனைவி ஷாசியா கான் கூறுகிறார்கள், ஹசரத் 4வது ஹலித்துல் மசி அவர்கள் இந்த சம்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ஹசரத் 4வது ஹலித்துல் மசி அவர்கள் இந்த சம்பந்தத்தை நிச்சயித்தார்கள். எழுதுகிறார்கள், வக்கார் சாஹிபின் 33 வருட கால திருமண வாழ்வில் எனது விரலை பிடித்து என்னை நடத்தி சென்றார்கள். அனைத்து தேவைகளையும் விருப்பங்களையும் கருத்தில் கொண்டார்கள். ஈடிணையற்ற தந்தையாக இருந்தார்கள். ஒருபோதும் தனக்காக ஒன்றும் செய்யவில்லை. மேலும் எளிமையான மனிதராக இருந்தார்கள். தனக்காக ஒரு விருப்பமும் கொண்டிருக்கவில்லை. மேலும் அவ்வாறாக விருப்பம் இருந்தது என்றால் அது குடும்பத்தினருக்காக தியாகம் செய்வதாகவே இருந்தது. கூறுகிறார்கள், எனது மிகவும் அழகிய நாள் எதுவென்றால் அவர்கள் ஒருவரிடம் மிகவும் பெருமிதத்துடன் நான் மஸ்ஜித் செல்கிறேன், மேலும் எனது உறுதிமொழியை சொல்லுகிறேன், மேலும் எனக்கு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றுவதை விட வேறொன்றும் முக்கியத்துவம் அல்ல என்று கூறிய நாளாகும். எல்லா விஷயத்திலும் தியாகம் செய்ய முடியும். மேலும் இந்த உறுதிமொழியில் இது வெறும் வார்த்தை மட்டுமல்ல, மாறாக நான் பார்த்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். ஒரு கடுமையான சோதனை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் அந்த உறுதிமொழியை முழுமைப்படுத்தினார்கள். மார்க்கத்திற்கு உலகை விட முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த உறுதிமொழியை நிறைவேற்றி வந்தார்களோ அதனை முழுமைப்படுத்தினார்கள். மேலும் எந்த உறவையும் பொருட்படுத்தியதில்லை. ஹிலாஃபத்திற்கு கட்டுப்படுவதை விட்டும் ஒருபோதும் வெளியே பாதம் செல்லவில்லை. எந்த விஷயம் தொடர்பாக அவர்களுக்கு புரியவும் இல்லையோ அதற்கும் கட்டுப்பட்டு நடந்தார்கள். தனது பணி கட்டுப்படுதலாகும் என்று கூறினார்கள். மிகவும் நன்றி செலுத்தக்கூடிய இயல்புடையவராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், எனக்கும் வலியுறுத்தி வந்தார்கள். பொருள் தியாகத்தில் ஒருபோதும் பின்தங்கியதில்லை. அவர்களது மகன் சையீது ஆதில் அஹமது சாஹிப் தற்போது ஜாமியா அஹமதியா கனடாவிலிருந்து ஷாஹிது டிகிரி பெற்றார்கள். அவர்கள் கூறினார்கள்,
அல்லாஹ்வின் அருளால் எனது தந்தை ஒரு சாதாரணமான விசுவாசமான மனிதராவார். ஒருபோதும் தனக்காக கவலைப்பட்டதில்லை. மேலும் எப்போதும் அனைத்து பிள்ளைகளுடைய மற்றும் தாயினுடைய அவசியங்களை கருத்தில் கொண்டார்கள். தனக்காக எந்த நல்ல பொருளையும் வாங்கியதில்லை. மாறாக பலமுறை உங்களுக்காக செலவு செய்யுங்கள் என்று நினைவு ஊட்ட வேண்டியிருந்தது. முரப்பிகள் மற்றும் ஜமாத் அமைப்பிற்கு மிகவும் கண்ணியம் கொடுத்து வந்தார்கள். அவர்களுடைய மாமனார் மஹ்மூத் அஹமது கான் சாஹிப் அவர்கள் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிபின் மகள் வழி பேரனும் ஹசரத் நவாப் முபாரக்கா பேகம் சாஹிபின் மகளின் மகனும் ஆவார்கள். அவர்கள் எழுதுகிறார்கள், வக்கார் அதாவது எனது மருமகன் மிகவும் நற்பண்புகள் உடையவராக விருந்து உபசரிக்கும் மனிதராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், நான் அவரது நெற்றியில் சுருக்கத்தை ஒருபோதும் பார்த்ததில்லை. எவ்வளவு விருந்தினர்கள் வந்தாலும் யார் வந்தாலும் அவர்களுடன் எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்கள் கவலை அடைவதில்லை. பிறகு கூறுகிறார்கள், குடும்பத்தில் எனக்கு நினைவில் இருக்கிறது, தனது அலட்சிய போக்குடைய மகன் ஆதிலுக்கு அடிக்கடி புத்திமதி கூறுவார்கள். ஆனால் ஆதில் வக்ஃப் செய்தபோது பிறகு அவரின் நடவடிக்கை முற்றிலும் மாறிவிட்டிருந்தது. மேலும் பிறகு அந்த மகன்தான் அன்னாருக்கு மிகவும் நெருங்கியவராக ஆகிவிட்டார். மேலும் அவருக்கு மிகவும் கண்ணியத்தை வழங்கி வந்தார்கள். அபுதபியின் முன்னாள் அமீர் முனீர் அஹமது சாஹிப் எழுதுகிறார்கள், வக்கார் சாஹிப் குடும்பத்துடன் அபுதபியில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அச்சமயத்தில் அங்கு அவருக்கு குடும்ப தொடர்பும் ஏற்பட்டது. வங்கியில் பணிபுரிந்த வங்கியாளராவார். எளிமையானவராவார். நன்கு பழகும் சிறப்பு பண்பை கொண்டிருந்தார். ஜமாத் அமைப்போடு ஆழமான தொடர்பு இருந்தது. ஹிலாஃபத்துடன் அளவற்ற நேசம் கொண்டிருந்ததாகவும் கீழ்ப்படியும் உணர்வுடையவராகவும் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அமெரிக்கா செல்லும் வரை தனது இருப்பிடத்தை ஜமாத்தின் தேவைகளுக்காக ஆர்வத்துடன் வழங்கி வந்தார்கள். ஜுமுஆ மற்றும் இதர இஸ்திமாவிற்காக பயன்பட்டு வந்தது. ஜமாத்தின் உள்ளூர் ஆடிட்டராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதே போன்று சையது ஹாஷிம் அக்பர் சாஹிப் எழுதுகிறார்கள், நான் அவருடன் பணியாற்றி இருக்கிறேன். அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவரும் தொண்டாற்றக்கூடிய ஆன்மா உடையவராகவும் இருந்தார். அல்லாஹ் தாலா அவர்களுடன் பாவ மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நன்மைகள் செய்யும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. அவர்களது குழந்தைகளுக்கான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. இவர்கள் அனைவரது ஜனாசா தொழுகையும் தொழுகைக்கு பிறகு நடத்தப்படும் இன்ஷா அல்லாஹ். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.